தாவேக தலைவர் விஜய்க்கு வரும் கூட்டமெல்லாம் வாக்காக மாறாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே திருத்தங்கலில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, விஜய் செல்வாக்குமிக்க நடிகர் என்பதால் அவரை பார்ப்பதற்காக எல்லோரும் வருகின்றனர் என்றார். விஜய் ஒரு மிகச்சிறந்த நடிகர், நல்ல ஒரு செல்வாக்குமிக்க ஒரு நடிகர். ஆகையினால் அவரை பார்ப்பதற்கு எல்லோரும் வருவார்கள். சிவகாசிக்கு வருவான்னு சொன்னால் நாங்கள் கூட ஒரு ஓரமாக இருந்து பார்க்கத்தான் விரும்புவோம். எப்படி பேசுகிறார், என்ன பேசுகிறார், அவருடைய ஆட்சியில் எப்படி இருக்கிறது பார்ப்போம். அதையெல்லாம் வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. கூட்டமெல்லாம் ஓட்டு ஆகாது. நடிகருக்கு கூடும் கூட்டமெல்லாம் எம்ஜிஆருடன் முடிவடைந்து விட்டது என்ற ராஜேந்திர பாலாஜி, திமுகவின் எதிர்ப்பாளர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் எண்ணம் என்பதால் நடிகர் விஜய் உள்ளிட்ட யார் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வரலாம் என்றார். திமுகவின் வெற்றியை விஜயினுடைய பேச்சு பாதிக்காது. கோவையில் நடைபெற்ற தாவேக கருத்தரங்கில் அதன் தலைவர் விஜய் பேசியது குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்த கருத்துதான் இது. தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் அருகே ஏனநல்லூர் கிராமத்தில் நகர பேருந்து சேவையை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர், துணைவேந்தர்கள் மாநாட்டினை கூட்டும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என்ற நிலையில் போகக்கூடாத இடத்திற்கு துணைவேந்தர்கள் போகவில்லை என்று கூறினார். தமிழ்நாட்டில் 2வது இடம் யார் என்பதில்தான் மற்ற கட்சிகளுக்கு போட்டி என்றும் அவர் தெரிவித்தார். 2வது இடம் யாருக்கு என்கிற போட்டியில் அவர்கள் பேசுகிற பேச்சு தானே தவிர திமுகவின் வெற்றியை விஜயினுடைய பேச்சு பாதிக்காது. பாதிக்கிற சூழல் தமிழகத்தில் இல்லை. தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் கோவி செழியன் நம்பிக்கை தெரிவித்தார். திமுகவின் வெற்றியை மக்களே தீர்ப்பு கொடுத்துருவாங்க. மிகப்பெரிய பாலியல் தான் அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் வந்துருச்சு. இவங்களுக்கு என்ன வேலை ஓட்ட போட்டு போக்கணும்னு சொல்லி ஒரு அளவுக்கு பணமும் மிச்சமாகும் நினைக்கிறேன். பாஜகவுடனான கூட்டணியால் கிடைக்கப் போகும் பலனாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறிய கருத்துக்களே இவை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழா தொடர்பாக சென்னையில் அக்கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், தங்களை எதிர்த்தவர்கள் தற்போது அதிமுக கரைவேட்டியை கட்ட முடியாத நிலையில் உள்ளதாக கூறினார். கோட்டையிலே நான் பார்த்தேன், ஒருவர் கரைவேட்டிலாம் நிற்கிறார், ஒரு காரில் எந்த கொடியை கட்டுகிறார். மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கும் கட்சிகள் நம்முடன் கூட்டணி வைப்பார்கள் என EPS சொன்னதாகவும் அது தற்போது நடந்துள்ளதாகவும் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். மறைந்த நடிகரும் இயக்குநருமான நாகேந்திரனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய போது சீமான் அழுத காட்சிகள் தான் இவை. காவல் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான நாகேந்திரன் பல படங்களில் நடித்துள்ளார். இந்த நிலையில் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு திடீரென உயிரிழந்தார். அவரது உடலுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அஞ்சலி செலுத்திய போது கதறி அழுதார். பின்னர் தொண்டர்களுடன் வீரவணக்கம் கூறி நாகேந்திரனுக்கு சீமான் அஞ்சலி செலுத்தினார். தமிழ் தேசிய ஆதரவாளர் நாகேந்திரன் அவர்களுக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள சீமான், மரணிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு நாகேந்திரனின் எண்ணிலிருந்து தனக்கு அலைபேசியில் அழைப்பு வந்துள்ளதாகவும் அப்போது தன்னிடம் அவர் என்ன சொல்ல நினைத்தார் என்பதை எண்ணி நெஞ்சம் மருகுவதாகவும் சீமான் தெரிவித்துள்ளார். இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.